ஒருவேளை இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் சில போராட்டங்கள் நிமித்தமாய் சோர்ந்து போய் வந்துடும். சில பேர் வாழ்க்கை பார்த்தீங்கன்னா போராட்டம் வரும், அந்த போராட்டத்தில் முறுமுறுப்போம், அவிசுவாசப்படுவோம். அப்புறம் கர்த்தர் நமக்கு ஒரு அற்புதம் செய்யும் பொழுது கர்த்தர் நல்லவன் துதிப்போம். இஸ்ரவேல் ஜனங்களைப் போல போராட்டம் வரும் பொழுது முறுமுறுப்போம். அப்புறம் கர்த்தர் இரக்கம் பாராட்டி ஒரு அற்புதம் செஞ்சவனா ஆமாங்க கர்த்தர் நல்லவர். திரும்பி ஒரு பிரச்சனை வந்தால் அதே கர்த்தர் என்ன செய்வோம், முறுமுறுப்போம். சில பேர் பார்த்தீங்கன்னா சில ஜென்ம சுவாபம் இருக்கும், தப்புன்னு தெரியும், ஆனால் அந்த சுவாபத்தினால் நம்ம கரைப்படுத்திக்கிட்டே இருப்போம். சாத்தான் அந்த வலையை விரிக்கும் போது அந்த ஜென்ம சுவாபத்தில் விழுந்துருவோம், நம்மை கரைப்படுத்திக்குவோம், வாயை கெடுத்துக்குவோம், சிந்தையை கெடுத்துக்குவோம், எல்லாம் தவறும். அதுக்கப்புறம் மனம் திரும்பும், ஆண்டவரே என் சுவாபத்தை மன்னிங்க, நான் தெரியாமல் பேசிட்டேன், தெரியாமல் செஞ்சிட்டேன். திரும்ப அதே ஜென்ம சுவாதனை செய்வோம், விழுவோம். சிலருக்கு அது பலவீனமாக இருக்கும். இன்னும் சிலர் இச்சையில் விழுகிறதும் மனம் திரும்புறதும் திரும்ப அந்த பாவத்தில் விழுகிறதும். பல நேரங்களிலும் மனம் திரும்பி பரிசுத்தமாக வாழணும்னு நினைப்போம், ஆனால் அந்த பலவீனத்தை நம்மால் என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாமல் போராடுவோம். ஒரு காரணம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் விசுவாசத்தில் வாழணும்னாலும் உங்கள் ஜென்ம சுவாபத்தை நீங்கள் ஜெயிக்கணும்னாலும் இச்சையை நீங்கள் ஜெயித்து வாழணும்னாலும் உங்கள் பலன் போதவே போதாது. தேவ கிருபை வேணும். ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து ஆண்டவரே நான் விசுவாசனுக்கு எனக்கு உதவி செய்யும், இந்த ஜென்ம சுவாபம் என்ன அடிக்கடி என்ன கரைப்படுத்துது, இந்த ஜென்ம சுவாபத்தை சாட்சியை நான் இழந்து போறேன், இந்த கோபம், இந்த எரிச்சல், இந்த வாயின் வார்த்தை, இந்த கசப்பு, இந்த வைராக்கியம், இந்த பிடிவாத குணம் ஆண்டவரே என்னை விட்டு எடுத்து போடுங்க, உங்க கிருபையால் நிரப்புங்க. அடிக்கடி இந்த இச்சையில் நான் விழுந்துடுறேன், நான் மனம் திரும்ப எனக்கு உதவி செய்யுங்க, இந்த இச்சையை மேற்கொள்ள பலன் தாங்க. அது கேட்டு அந்த தேவ கிருபையை பெற்று வாழ்வோமானால் இந்த வாழ்க்கை ஜெயமாயிருக்கும். அல்லேலூயா. ஒருவேளை நம்ம அடிக்கடி தவறு செய்யும் பொழுது மற்றவங்களுக்கு அது பரியாசமாக இருக்கலாம், கோவப்பட்டு வார்த்தை பேசும், அப்புறம் மனம் திரும்பிட்டணும், அப்புறம் கோவப்படுவாங்க, அதுக்கப்புறம் பார்த்து சில நம்ம பலவீனங்களை கண்டு மனுஷன் என்ன செய்வாங்க, பரியாசம் பண்ணலாம். நம்ம கர்த்தர் அப்படி இல்லைங்க, நம்முடைய பலவீனங்களை அறிந்தவராம். ஒரு வார்த்தை வாசிங்க, எபிரேயருக்கு நிருபத்தில் 4:15 வாசிங்க. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டோம் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிற பிரதான ஆசிரியர் எப்படிப்பட்டவர், ஆனால் பலவீனங்களை அறிந்தவர். அடிக்கடி சில ஜென்ம சுவாபத்தில் விழுந்துகிட்டே இருக்கிறது, அது உங்க பலவீனம். அந்த பலவீனத்தை கண்டு பரிகசிக்கிற கர்த்தர் இல்லை, உங்களை புரிஞ்சுக்கிற கர்த்தர் உங்களுக்கு உண்டு. உங்க பலவீனம் அடிக்கடி கண் இச்சை தான் என் பலவீனம், என் மாம்ச இச்சை தான் பலவீனம், என் வாயின் வார்த்தைகள் தான் என் பலவீனம், என்னால் அதை மேற்கொள்ள முடியல. நீங்க போராடுறீங்க பார்த்தீங்களா, அந்த பலவீனம் ஆண்டவருக்கு தெரியும். இப்போ என்ன விரும்புறாருன்னா 16 வாசிங்களேன். அதே எபிரேயர் 4:14. நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். இதை நம்ம செய்யணும்னு கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய கர்த்தர் எப்படிப்பட்டவனு பலவீனம் அவருக்கு தெரியும். நாம அதை மேற்கொண்டு விரும்புறதையும் முடியாம தடுமாறுறதும் கர்த்தருக்கு தெரியும். ஆனா என்ன விரும்புறாருன்னா, நீ கிருபாசன தண்டை வா, என் சமூகத்துக்கு வா, என் பாதத்தில் அமர்ந்து இரக்கத்தை பெற்றுக்க. என் இரக்கம் இல்லாம உன்னால பரிசுத்தம் வாழ முடியாது, என் இரக்கம் இல்லாம உன்னால விசுவாசத்தில் வாழ முடியாது, என் இரக்கம் இல்லாம உன் சுவாபத்தை ஜெயிக்க முடியாது, என் இரக்கம் இல்லாம உன் இச்சையை மேற்கொள்ள முடியாது. நீ தினந்தோறும் காலையில் உட்கார்ந்து என் பாதத்தில் கிருபையை பெற்றுக்கொள். அதான் புலம்பல் 3:22 வாசிக்கிறோம், நிர்மூலமாகாதிருப்பு தேவனுடைய இரக்கம். அடுத்த வசனம் சொல்லுகிறது காலைதோறுடைய கிருபை எப்படி இருக்குதா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு காலைதோறும் என் பாதத்துக்கு வா, என் பாதத்தில் உட்கார்ந்து என் கிருபையில் நிரம்பு, என் கிருபையை பெற்றுக்க. அப்போ டெய்லி ஆண்டவரத்தில் உட்கார்ந்து ஆண்டவரே உங்கள் கிருபையில் நடத்துங்க, ஆண்டவரே கிருபையால் நிரப்புங்க, என்னால் இந்த பலவீனத்தை மேற்கொள்ள முடியல, இந்த இச்சையை மேற்கொள்ள முடியல, இன்னும் கிருபை தாங்க, இன்னும் கிருபை தாங்கன்னு சொல்லி அந்த கிருபைக்காக ஜெபித்து உங்களோடு பேசுகிற அந்த கிருபையின் வார்த்தைகளுக்கு உங்களை விட்டு கொடுப்பீர்களானால் உங்கள் ஜீவியம் ஜெயமாயிருக்கும். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் போராட்டம் வரும்பொழுது மனுஷன் 1000 சொல்லட்டுங்க, உங்கள் உள்ளேருந்து ஆவியான பேசுகிறாரு பார்த்தீங்களா, சோர்ந்து போகாத. வசனத்தை கொண்டு பேசுகிறாரு பார்த்தீங்களா, அதை விசுவாசிங்க. மனுஷன் 1000 சொல்லட்டுங்க, டாக்டர் 1000 சொல்லட்டும், அனுபவசாலிகள் 1000 பேசட்டும், அதை கேட்காதீங்க. உள்ளேருந்து கிருபை என்ன பேசுது, கிருபையின் தேவன் என்ன பேசுகிறார். ஒருவேளை சில சுவாபத்தை இச்சையை மேற்கொள்ள முடியல, ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே உங்கள் கிருபை தாங்க. அந்த கிருபை எச்சரிக்கும் பொழுது கீழ்ப்படியுங்க, தேவ கிருபை உங்களை ஜெயமாய் நடத்தும். அல்லேலூயா.